தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டேக் யூடியூப் சேனல். இப்போ நம்ம கொஞ்ச நாளாக நம்ம சேனலோட இன்ட்ரோ அதிகமாக மாற்றிக்கிட்டு வரும். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு 2 இன்ட்ரோ புதுசாக போடுறோம். நிறைய பேர் அந்த இன்ட்ரோ எப்படி மேக் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ போட சொன்னாங்க. நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக இந்த 2 இன்ட்ரோ தான் நம்ம போட்டுட்டு வரோம், 1 and 2. இன்னைக்கான வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் இந்த செகண்ட் இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம ஈஸியாகவே இந்த இன்ட்ரோ கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த இன்ட்ரோ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் வேணும். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு லோகோ வேணும். நீங்கள் எந்த லோகோ அந்த இன்ட்ரோவில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த லோகோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லோகோ PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லோகோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த லோகோ தான் நான் அந்த இன்ட்ரோவில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோக்கான டம்ப்ளேட் நம்மளுக்கு வேணும். இந்த டம்ப்ளேட் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அந்த லோகோ கிரியேட் பண்ண முடியும். இந்த டம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணதுக்கான பேஜுக்கு கொண்டு போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டம்ப்ளேட் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டம்ப்ளேட் இதோ இருக்குது. ஓகே, இப்போ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் வேணும். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்மளால் அந்த இன்ட்ரோ கிரியேட் பண்ண முடியும். உங்கள் கையில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் இல்லைனா என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் அங்கே தரேன். இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க் யூடியூப்ல தர முடியாது. ஏன்னா யூடியூப் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும், பிரச்சனை எல்லாம் வரும். அதனால தான் இன்ஸ்டாகிராமில் தரேன். உங்கள் கையில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் இல்லைனா என்னை இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் லிங்க் அங்கே தரேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இன்ட்ரோ கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இது விண்டர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நம்ம இப்போ எஸ்டார்ட் பண்ணணும். எஸ்டார்ட் பண்ணதுக்கு நமக்கு விண்டர் சாஃப்ட்வேர் வேணும். உங்கள் கையில் விண்டர் சாஃப்ட்வேர் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் விண்டர் சாஃப்ட்வேர் லிங்க் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை எஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சைட் கிளிக் பண்ணுங்கள். எஸ்டார்ட் ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எஸ்டார்ட் ஆகிட்டோன்னே உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் வந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இன்ட்ரோ சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ அந்த டம்ப்ளேட் ஆஃப்டர் எஃபெக்ட்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லோகோ பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நம்மளோட லோகோ இம்போர்ட் பண்ணும். ஜஸ்ட் உங்கள் கையில் இருக்கிற அந்த லோகோ அப்படியே ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு விட்டுருங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம லோகோ இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகோவோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த லோகோட சைஸை நம்ம மாற்றணும். ஓகே, இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த லோகோ ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எஸ்ஸை கீபோர்டில் கிளிக் பண்ணுங்கள். இந்த லோகோ எடிட் பண்ணதுக்கான ஒரு சில டூல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக உங்கள் கஸ்டரை வச்சுட்டு ஜஸ்ட் லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த லோகோவோட சைஸை மாற்ற முடியும். கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த லோகோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லோகோ செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொடுத்துக்கிற டிஃபால்ட்டான லோகோ நம்ம எரேஸ் பண்ணும். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா லோகோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்திருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் வந்திருக்கும். ஜஸ்ட் இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிற அந்த லோகோ ஐடு ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே எத்தனை பார்த்தீங்கன்னா டேக்லைன் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட சேனல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வேறு சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் சேனல் நேம் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இன்ட்ரோ எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டி இன்ட்ரோ ப்ளே கூட பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் காம்போசிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்துருக்கும். இப்போ ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டேப் வந்துருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ரெண்டர் கியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் காம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இன்ட்ரோ வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து எந்த நேம் வந்து தரப்போறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வேண்டிய நேம் வந்து அந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ வந்து எந்த இடத்துல வந்து சேவ் பண்ணும், லொக்கேஷன் வந்து செலக்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட இன்ட்ரோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்து எப்படியும் வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்கும். உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து டைம் வந்து மாறலாம். ஓகே, நான் இப்போ வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து லோடிங் வந்து ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இன்ட்ரோ வந்து இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து அந்த இன்ட்ரோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த இன்ட்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து வராது. அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைலை வந்து தனியாக வந்து கொடுத்துக்கிறேன். அந்த ஆடியோ ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணீங்களே அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், இதுதான் வந்து அந்த இன்ட்ரோக்கான ஆடியோ ஃபைலு. நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த இன்டர்வியூவும் இந்த ஆடியோவும் வந்து அப்படியே வந்து மெர்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஜஸ்ட் நான் வந்து ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த இன்டர்வியூவும் அப்புறமா வந்து இந்த ஆடியோவும் நான் வந்து மெர்ஜ் வந்து பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இன்ட்ரோ வந்து கிரியேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த இன்ட்ரோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். இந்த இன்ட்ரோ இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இன்னொரு இன்ட்ரோ கூட வந்து போடுவோம். அந்த இன்ட்ரோ வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.